FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து நிறைய பேர் நிறைய சங்கங்கள், அதாவது சினிமா சார்ந்த நிறைய சங்கங்கள் அவரை போய் சந்திச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், இன்னொரு பக்கம் எக்ஸிபிட்டர் சங்கம், எல்லாரும் போய் நம்ம பார்க்க போட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட விதவிதமான கோரிக்கைகள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து சங்கங்கள் நிறைய மீட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் எக்ஸிபிட்டர்ஸ் மீட் பண்ணிருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா காட்சிகள், அதாவது 5 காட்சிகள் முதல் 3 நாளைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய மனப்பான்மையோட பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம முதலமைச்சர் இங்க சினிமால இருந்து போனவர். ஸோ அதுக்காக ஒரு கிவன் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, டிக்கெட் விலையை ஏத்தாம பார்த்துக்கோங்க, டிக்கெட் விலையை ஏத்தனா கண்டிப்பா எங்களால் படம் எடுக்க முடியாது, சினிமாவோட தொழிலே இதுவாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் எக்ஸிபிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் மல்டிபிளெக்ஸ்க்குலாம் 250 rupees டிக்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா இபி பில்லோ இப்ப ஏறி இருக்கு, அதனால எங்களால சினிமாவே பண்ண முடியல, எங்களால அடுத்தடுத்த படங்களே எப்படி எடுக்க இருக்கிற படங்களே எப்படி இது பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. போன வருடத்தை விட இந்த வருடத்தோட தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரைக் ரேட் மாறி இருக்கு. ஏன்னா போன வருடங்கள்ல ரொம்ப சின்ன படங்கள் தான் ஹிட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா குடும்பஸ்தன், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் ஹிட் ஆச்சு. இந்த வருஷம் அப்படியே மாறி ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. கருப்பு படம் பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஒரு தொழில் ஜெயிச்சா அதை சுத்தி 4 தொழில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா ப்ரொடியூசர் ஜெயிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெயிப்பாங்க, எக்ஸிபிட்டர்ஸ் ஜெயிப்பாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு மொத்த இதுவுமே ஜெயிக்கும். ஸோ இப்போ கருப்பு அந்த கருப்பு படம் அதை பண்ணியிருக்கு. மல்டிபிளெக்ஸ்க்கே 250 rupees டிக்கெட் இது பண்ணா, இங்க சிங்கிள் ஸ்கிரீன் ஓனர்ஸோட அசோசியேஷன் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள், நம்ம ரோகிணி ஸ்கிரீன்ஸ், அவர் என்ன சொல்றாருன்னா 300 ரூபாய் ஆக்கிருங்க அப்படின்றாங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, சிங்கிள் ஸ்கிரீனுக்கு 300 ரூபாய், மல்டிபிளெக்ஸ்க்கு 250 ரூபா. உங்களுக்கே குழப்பமா இருக்கா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கோரிக்கைகளா வைக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் என்ன மாதிரி முடிவுகள் அடுத்தடுத்து எடுப்பாங்கன்னு தெரியல. அவங்களோட இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க. போன தடவை 4% இருந்தது டிஎம்கே ஆட்சியில 6% மாத்தாங்க. இப்ப 10% 10 ரூபாவா மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே தமிழகத்துல பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சினிமா சார்ந்தவர்கள் போய் அவர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர் அப்படின்னும் போது இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லாம எப்படி போய் இந்த கோரிக்கைகளை வைக்கலாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 250 ரூபா மல்டிபிளெக்ஸ்ல படம் பார்க்க முடியும்னா எதுக்காக 300 ரூபா கொடுத்து சிங்கிள் ஸ்கிரீன்ல படம் பார்க்கணும்? அதுக்கான என்ன விஷயங்கள் இருக்கு? சோ 300 ரூபாய் டிக்கெட்னா அதுக்கு தனியா பாப்கார்ன் காசு இருக்கு, பார்க்கிங் காசு இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஒருத்தருக்கு 500 ரூபாய் செலவு பண்ணா யார் படம் பார்க்க தியேட்டருக்கு வருவா? அப்புறம் படம் தியேட்டர்ல ஓடல, எல்லாரும் ஓடிடி பக்கம் போறாங்கன்னா ஏன் போக மாட்டாங்க? 120 ரூபாய் டிக்கெட் இருக்கும் போது ஃபுட்ஃபால்ஸே வேறையா இருந்தது. ஆனா இப்போ 190 rupees டிக்கெட்டு, அந்த படத்தோட ஒரு கிரேஸ் இருந்ததுன்னா இப்ப தியேட்டர்ல பாக்குறாங்க. அப்படி இல்லையா, ஒரு 28 நாள் கழிச்சு ஓடிடில வருது, ஓடிடில பாத்துக்கிறாங்க. சோ மக்கள் மாறிட்டே இருக்காங்க. இந்த சங்கங்கள்லாம் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப யோசிச்சு, ஏன்னா சினிமா எல்லாருமே சொல்லுவாங்க சினிமா இஸ் நாட் அ ஈஸி பிசினஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா சினிமாவை சார்ந்து நிறைய தொழில்கள் இருக்கு. சோ இந்த 5 காட்சிகள் ஒரு வாரத்துக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கும் போது நிறைய யோசிச்சு அவர் முடிவு எடுப்பார் நம்புறோம். நன்றி.